அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என்னுடைய காணொளி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ஆம், இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா எல்லா மக்களும், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்காங்க. எதையாச்சும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பயணம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ நாள் கணக்கு வாரக்கணக்காக இருந்த அந்த கணக்கெல்லாம் போய் இப்போ மணிக்கணக்கில் அசால்ட்டாக போயிடுறோம். கரெக்டு தானே? பயணம் மட்டும் இல்லை, போஸ்டல் சர்வீஸ் முன்னாடிலாம் ஒருத்தரை நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னாங்களோ டெலகிராஃப் இல்லைன்னா ஒரு போஸ்ட் இந்த மாதிரி அனுப்பி அதை போய் சேர்ந்து வர்றதுக்கெல்லாம் எத்தனை டைம் எடுத்துருச்சு. இப்போ எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், வீடியோ கால், ஆளை முகத்தை பார்த்தே பேசுகிற அளவுக்கு வேகமாக வளர்ந்துருக்கு. ஃபுட்டும் அப்படி தான், ஃபாஸ்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, எல்லாமே உடனுக்குடன் என்னென்னு நினைக்கிறீங்களோ உடனுக்குடன் எல்லாமே கிடைக்குதா இல்லையா? ஸோ இந்த உலகமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி மனுஷனுடைய லைஃப்பும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா 100-120 வருஷம் சாலிடாக வாழ்ந்தாங்க. எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அடுத்தது நம்ம தாத்தா காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 அந்த மாதிரியான ரேஞ்சில் இருந்தது. இப்போது நம்ம அப்பா அம்மா அவங்க ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 அந்த லெவல்லே ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. நம்ம காலம்லாம் 60, அதெல்லாமே 50-60 ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மோரோவர் இப்போ 40+ பார்த்தீங்கனாலே 40ன்றதே ஒரு வாலிப வயசு தான் முன்னாடிலாம். இப்போ 40 ஒரு பாதி கிழவன், முக்கால் கிழவன்ற மாதிரி ஆகிப்போச்சு. 40லே இல்லாத நோய்கள்லாம் வருது, சர்க்கரை வியாதி, ப்ரெஷரு, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மனுஷனுடைய லைஃப்பும் முன்னாடி அந்த 100-120 வருஷம் சாதிக்க வேண்டியது 40-50 வயசுல சாதிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த வேகமாக போகிற மக்கள் நடுவுலேயே சில பேர் ஓடினது போதும் அப்படின்ட்டு தப்பான விபரீதமான எண்ணங்களால் தப்பான முடிவெடுத்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். ஸோ இதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை விட்டுருங்க, உங்களையும் நீங்கள் எடுத்துங்க எக்ஸாம்பிள். உங்களை சுற்றி உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்துலவங்களாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் பேசினவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ முடிவெடுத்த சில பேர் இப்போது உயிரோட கூட இருக்க மாட்டாங்க. சில பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. சில பேர் அந்த எண்ணம் வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்கு இல்லையா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க இல்லையா, அவங்க போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியோட நிலை என்ன? ஸோ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்க அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, எனிவே, ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ள தேவையில்ல. ஸோ இந்த மாதிரியான தப்பான முடிவு எடுத்து தப்பான திசையை நோக்கி போகிறாங்க இல்லையா, அவங்கள ஒரு வழி, நல்ல திசையை காட்டணும். இது வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த காணொளி பதிவாக்கப்படுகிறது. நீங்கள் தயவுசெய்து இதை முழுசாக நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஒரு 10லேருந்து 20 நிமிடம் நீங்கள் இதுக்காக நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க. இந்த முதலீடு உங்களுக்காகவும் சரி, இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக நீங்கள் இந்த முதலீடு செய்து இதை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இதிலிருந்து வெளிவரதுக்கு உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றம். சாதாரண மனிதர்களோட மேல்படி ஒரு படி நீங்கள் போயிட்டு உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போது இந்த வீடியோவை ஒரு 30 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பணப்பிரச்சனையால் இந்த மாதிரி எண்ணம் வருதா? உங்கள் பணப்பிரச்சனையே தீர்ந்து போயிடுச்சு. உறவுகளால் இந்த பிரச்சனை வருதா? இந்த உறவுகள் பிரச்சனையே இல்லை, தீர்ந்து போயிடுச்சு. வேலை நிமித்தம் ப்ரெஷர், அதனால் என்னடா இதுன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? அந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடுச்சு. எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தை குறித்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா? அதனால் என்னடா இந்த மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதையும் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்?
ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்களுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் உங்களை விட்டு ஜஸ்ட் இமேஜின், இது ஒரு கற்பனை தான், உங்களை விட்டு முழுசாக போயிடுது. எனக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள், உணருங்க. உணர்ந்துட்டு இந்த வீடியோவை திருப்பியும் ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ரிலாக்ஸ்டாக இருக்கா? உங்களாலேயும் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக உங்களால் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி தாங்க. ஸோ இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். என்னுடைய பேர் டில்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர். லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மற்றும் லைஃப் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான பயிற்சியும் கொடுத்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு இன்று இந்த விபரீத எண்ணத்தால் வரும் பிரச்சனைகள் என்ன, ஏன் இந்த எண்ணம் வருது, இதுலேருந்து எப்படி மீள்வது அப்படின்றத இந்த காணொலி மூலமாக உங்களை ஷேர் பண்ணுறதுக்கு, பகிர்ந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான ஃபில்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஜென்ரலைசேஷன், டெலிஷன், டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஜென்ரலைசேஷன்னா எல்லாமே ஜென்ரலாகவே பேசுகிறது, அதெல்லாம் விட்டுருவோம். டெலிஷனுக்கு வருவோம். டெலிஷன்னா என்ன பண்ணோம்னா, உங்கள் மூளையோட ஃபில்டர் வந்து பாசிட்டிவ் எல்லாத்தையுமே ஜென்ரலாகவே நம்ம மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற நடந்த பாசிட்டிவ் விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துடும். ஒன்லி நெகட்டிவ் விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பிறந்ததே வந்து ஒரு பெரிய சாதனை தான். ஸோ அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பெர்ம்ஸ்லேயே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் அந்த அணுக்கள் இருக்கும். அதில் ஒன்று வெற்றி அடைஞ்சு அது வெளியே வர்றது, அது ஒரு பெரிய வெற்றி. ஸோ அங்கேருந்தே உங்கள் வெற்றி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு குழந்தையாக இந்த பூமியில் ஜனனம் எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை, கால், உடம்பு எல்லாமே ஒரு சரியான முறையில் இருந்திருக்கு. படிச்சிருக்கீங்க. எவ்வளோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடந்திருக்கு. நல்லா படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கும். நல்லா ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பாசிட்டிவிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். அவங்களுடைய பாசிட்டிவிட்டிலாம் நிறையவே நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு 100 விஷயம் நடந்திருக்குன்னா ஒரு 97 விஷயம் வந்து பாசிட்டிவாகவே இருந்திருக்கும். ஆனால் ஒரு 3 விஷயம் வந்து தப்பாக நடந்திருக்கும். அந்த 3 விஷயம், ஒரு பண பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. 2வது வந்து யாருன்னா ஒருத்தவங்க ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் மட்டுமே வந்து உங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி ஹைலைட் ஆகி உங்கள் மனசை அப்படியே வந்து இந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டு வரங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் திருப்பியும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 1 2 3 4 ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருப்பீங்க. என்ன நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு சூப்பராக நீங்கள் நினச்சபடியே நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்களை வெறுப்பாங்க. அந்த ஒருத்தருக்காக நீங்கள் ஐயோ எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 100 பேர் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவிட்டியெல்லாம் நீங்கள் நோட் பண்ணும் பொழுது இந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து உங்கள் மூளை என்ன பண்ணும்னா, அந்த ஃபில்டர் வந்து அந்த பாசிட்டிவான விஷயத்தை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு, அந்த நெகட்டிவ் விஷயம் எதோ அதை டெலீட் பண்ணாமல் இந்த நெகட்டிவ் விஷயத்தை திருப்பி 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 உங்களுக்கு போட்டு காட்டி உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆக்கி உங்களுக்கு இந்த விபரீத எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அடைஞ்ச வெற்றி எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு அதை ரியலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சாதிச்சு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் உங்களையே இந்த கேள்வியை கேளுங்க. கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் புரியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் பேசும்போது கேட்டிருக்கேன், என்னால் பணத்தால் தான் இந்த பிரச்சனை, பணத்தால் தான் எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, பணம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய செல்வந்தர்லாம் கூட இந்த தவறான முடிவை எடுத்து தப்பான வழியில் போயிருக்காங்க.
இது வந்து வரலாறு. இது உங்களுக்கே நீங்கள் தெரியும், நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். இது ஒன்லி ஏழைங்களுக்கு தான் இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகிறாங்களா, இல்லை பணக்காரங்களும் போகிறாங்க. இன்னொரு சைடு எனக்கு ஆரோக்கியமே சரியில்லை, அதனால தான் இந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்றது உங்கள் கூற்றாக இருந்தால் அதுவும் தப்பு தான். ஆரோக்கியத்தினால் மட்டும் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டிவியாக இருக்கட்டும், சினி செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா வெல்த்தியாக இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த முடிவு எடுப்பதற்கு காரணம் வந்து ஒரு பணமோ, ஒரு ஆரோக்கியமோ, ஒரு தொழில் ப்ரெஷரோ, ஸோ இந்த மாதிரியான எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாமே வந்து ஒரு தூண்டுகோல் தான் உங்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். டாக்டர் ஹியூலனும் வந்து இதை தான் வந்து அவருடைய கருத்தாக சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான எமோஷன் வருது அப்படின்றத நீங்கள் விழிப்பாக கவனித்து அதை நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதை பார்க்குற விதமே, கண்ணோட்டமே வேறு விதமாக இருக்குது. நீங்கள் அதை பார்க்குற கண்ணோட்டம் நாளடைவில் பெருசாக வளர்ந்து 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 உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு ஏமாற்றம், ஒரு முயலாமை, இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை உங்களை உருவாக்கி கடைசியாக வந்து அந்த தப்பான பாதைக்கு உங்களை அழைத்து செல்லுகிறது. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த எண்ணங்கள் வரத்துக்கான காரணங்கள் சில விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும் அப்படின்னும் பொழுது, நீங்கள் முதல்ல வந்து விழிப்பாக இதை நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன்ஸ் வருதில்ல, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதுங்க. எனக்கு இந்த விஷயத்தை நினைக்கும் போது ஒரு பயமாக இருக்குது, ஒரு நடுக்கமாக இருக்குது, அந்த மாதிரியான என்ன எமோஷன்ஸ், எதிர்மறையான உணர்வுகளை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அந்த எதிர்மறையான உணர்வுகளை வந்து நீங்கள் முதலில் உங்களுடைய எண்ணத்திலிருந்து அதை வெளியேற்ற வேண்டும். அது நீங்கள் உள்ளிருந்து எடுக்கும் பொழுதே உங்கள் மனசு லேசாக ஃபீல் ஆகும், உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள், உங்களுடைய தப்பான எண்ணத்திற்கு தூண்டுகோலாக விளங்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு அறவே நீங்கும். நீங்கள் இன்னும் பலமாக உணர்வீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் மைண்டும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெமோவே இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ இந்த டெமோ பார்த்தீங்கன்னா, அந்த டெமோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதனால் இந்த மாதிரியான மைண்டு தோணுது, அந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் மைண்டு கொண்டு வாங்க. அது நல்லா தூண்டி அது எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக்க முடியுமோ ஆக்கி, இப்போது அதோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படின்றத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. 1 to 10. 1ன்றது கம்மி, 10ன்றது ஹை. அது நினைக்கும் பொழுது உங்களுடைய அந்த இன்டென்சிட்டி, அந்த பிரச்சனையோடைய வலி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற டெமோ வந்து முடிஞ்ச பிறகு அதோட இன்டென்சிட்டி என்ன ஆயிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிங்க. ரெண்டாவது வந்து இது இன்டென்சிட்டி எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் நோட்டில். ரெண்டாவது வந்து இது எத்தனை காலமாக இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை நோட் பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம பண்ண போகிற இந்த டெமோவை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எப்படி என்ன ஆச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டெமோவுக்கு போவோம். எல்லாம் நேராக உட்காருங்க. மூச்சை நல்லா ஒரு தடவை இழுத்து விடுங்க. நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய இந்த வாழ்க்கை நிலைமைக்கு, தற்போதைய நிலைமைக்கு முழு பொறுப்பேற்கிறேன். எனக்கு ஏற்பட்ட அனைத்து காயங்களுக்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த தற்கொலை எண்ணத்திற்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன். என் மேல் நம்பிக்கை வைக்காததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்குள் இருக்கும் சக்தியை நான் உணராததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன்.
என்னை குறைவாக மதிப்பீடு செய்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். பிரபஞ்சமே, உன்னை நம்பாததற்கு என்னை மன்னிக்கவும். என் பிரச்சனையிலிருந்து வெளியேறும் திறமைகளை நான் வளர்த்து கொள்ளாததற்கு என்னை மன்னிக்கவும். என் அருகிலே உள்ள வாய்ப்புகளை உணராததற்கு என்னை மன்னிக்கவும். பிரபஞ்சமே, என் மீது எனக்கே நம்பிக்கை வந்ததற்கு உனக்கு நன்றி. என் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடுத்ததற்கு உனக்கு நன்றி. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதற்கு உனக்கு நன்றி. என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றியதற்கு உனக்கு நன்றி. என் மீதிருந்த எண்ணத்தை மாற்றி அமைத்ததற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை எனக்கு மீண்டும் திருப்பி தந்ததற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். I am sorry. Please forgive me. Thank you. I love you. ஒரு மூச்சு எடுத்து நல்லா விடுங்க. இந்த ஹீலிங் எப்படி இருந்தது? ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம பண்ணியிருப்போம். உங்களுடைய இன்டென்சிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். முதல்ல என்ன லெவலில் இருந்தது, இப்போ என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கணக்கிடுங்க. கணக்கிடும் பொழுதே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும், அது தெரியும். பட் இது எத்தனை காலமாக இது இருந்தது, பட் இந்த 2 நிமிஷத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, சுத்தமாகவே போயிருச்சான்றதை உங்களால் உணர முடியும். அத்தகைய பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக டே பை டே நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் உள்ளுக்குள் இருக்கிற அந்த இறுக்கமான எதிர்மறையான எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வெளியேறிக்கிட்டே இருக்கும், லூஸ் ஆகும், ஃப்ரீயாகும். ஸோ உங்களால் எதையுமே சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை வரும். உங்களுடைய மைண்டு கிளியர் ஆகுது, உங்களுடைய மனம் கிளியர் ஆகுது, ரிலாக்ஸ்ட் ஆகுது, லேஸ் ஆகும் பொழுது உங்களுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் களையும் பொழுது இந்த தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாது. உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி ஓடும். ஏன்னா நீங்கள் இங்கே நார்மலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனையை அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் அந்த கெப்பாசிட்டி இப்போ இல்லை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இதுதான் டாக்டர் ஹியூலன் அவருடைய கருத்தில் சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இதுக்கு முழுக்க நான் தான் பொறுப்பு அப்படின்றத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த ஹோப்பனோப்பன பயிற்சியை தினமும் பண்ணிக்கிட்டு வாங்க. பண்ணும்பொழுது உங்களுடைய எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே உங்களை விட்டு விலகும். நீங்கள் ஃப்ரீயாக உணர்வீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை கதவு தட்டும். ஏன்னா இப்பயும் இருக்குது, பட் உங்களால் இந்த அடைப்பினால் உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். எங்கேருந்துலாம் அந்த வாய்ப்பு வரும், மொத்தமாக இது உங்களை விட்டு தூரமாக போகிறதுக்கான எல்லா கதவுகளுமே உங்களுக்கு திறக்கப்படும். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி மேலும் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இல்லை பயிற்சி வகுப்புக்கு ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் யாராக இருந்தாலும் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு குதூகலமாக ஆனால் அதோடைய புண்ணியம் உங்களையும் கண்டிப்பாக சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்து எனக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் விடைபெறுவது உங்களுடைய டில்லி பாபு சம்பந்தம். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.